ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்என்எஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜியோ ஜாயின் அந்த ஆப்பை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு செகண்ட் அட்டெம்ப்ட் தான் இப்போ எடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம். அப்போ ஃபஸ்ட்டில் வேலை செய்யலை, அந்த ரவுட்டர் ரீசெட் பண்ணோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரீசெட் ஆகலை. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ரவுட்டரை நம்ம ரீசெட் பண்ண இந்த கேட்வே ஜியோ கேட்வே இருக்குது பார்த்திங்களா, அது வழியாக நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்பயும் சொல்கிறதான், நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்கும் வீடியோ கவுண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. வீடியோ கவுண்ட்டு 102 அது மாதிரி போயிட்டுருக்கு, சப்ஸ்கிரைபர் 100 கூட இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எட்ஜ் இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது லேப்டாப்பில் தான் பண்ணணும்னு இல்லை, கம்ப்யூட்டரில். நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஃபோனில் கூட ஈவன் ட்ரை பண்ணலாம். ஆனால் இது என்ன நல்லா உங்களுக்கு கஷ்டம் தெரியும். ஏன்னா ஃபோனில் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணால் அது லேண்ட்ஸ்கேப்பில் இருக்காது, போர்ட்ரேட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த லேண்ட்ஸ்கேப்புக்காக நான் இப்போ இந்த கம்ப்யூட்டரில் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிக்கலாம் ப்ரௌசர். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கேட்வே அடிக்கிறேன் பாருங்கள், 192.168.3.1. ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா ஜியோட கேட்வே. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்ஒர்க்கில் கனெக்ட் இருந்தாலே உங்களுக்கே காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கேட்கும், இது ப்ரைவேட் கனெக்ஷன்னு. மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கேட்கும். நீங்கள் என்ன அட்வான்ஸ் கொடுத்தா போய் ஆகணும். ஓகே, அட்வான்ஸ் கொடுத்து வந்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபர் ஹோம் கேட்வேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பேஜ் காட்டும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுற மாதிரி இருந்தால் யூசர் நேமில் அட்மின் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோ சென்ட்ரம் சொல்லிட்டு நான் இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல ஒரு ஸ்பெல்லிங் காட்டியிருப்பேன். ஜியோ சென்ட்ரம்னு போட்டிங்கன்னா நீங்கள் அப்பர் லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேட்கும். அதாவது பாஸ்வேர்டு உங்களுக்கு 2 டைம் ரீடைப் பண்ண சொல்லும் உங்களுக்கு. அது இல்லாமல் கெஸ்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு, இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு மாதிரி சொல்லும், கெஸ்ட் அண்டு அட்மினுக்கு. அது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன். இந்த யூசர் நேம் அட்மின் தான். நம்ம பாஸ்வேர்டை ஃபுல்லாக வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரவுட்டரோட ஸ்பெக்குன்னு சொல்ல முடியாது, அது ரன்னிங் கண்டிஷன் நம்மளுக்கு இங்கே தெரியும். சிபி யூட்டிலைசேஷன் 3% இருக்குது. மெமரி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹாஃப் தான் இருக்கும். யூஎஸ்பி டிவைஸ் அது வேஸ்ட்டு, எதுக்கும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின்டெனன்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். அட்வான்ஸாக இல்லையே, ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே இருக்குது மெயின்டெனன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம அங்கே பண்ணது நம்ம இங்கே பண்ணலாம். ரீஸ்டார்ட் டு ஃபேக்ட்ரி டிஃபால்ட்ஸ். நம்ம அங்கே பட்டனை ரீசெட் பண்ண ட்ரை பண்ணோம் பார்த்தீங்களா, இதை இப்போ நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கு ரீசெட் ஆகுதான்னு. கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஷோர் யூ வாண்ட் டு ரிஸ்டோர் கொடுப்போம். நேரங்கள் கழிவு 60%, 50% தாடினா பார்த்தீங்கன்னா நாங்கள் ரவுட்டரில் க்ரீன் லைட் ஏறிய ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் உங்களுக்கு கீழே பார்த்தாலே தெரியும். வைஃபை டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. எனக்கும் மெசேஜ் வருது. ஓகே, எனக்கும் பார்த்தீங்கன்னா வைஃபை டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. பெரும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். திரும்ப அதே மாதிரி எரர் வருதான்னு பார்ப்போம். அப்போனா ஜியோட ரீசெட் இதில் எரர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப அதே யூசர் நேமோட தான் வந்திருக்கு. அது அதே யூசர் நேம் தான். ஜஸ்ட்லாம் நம்மளுக்கு என்ன யூசர் நேம் மாறல. சரி, ஆமாம், அதே யூசர் நேமில் திரும்ப வந்துருக்கு. அது பார்த்திங்கன்னா ரீசெட் ஆகி ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த டிஃபால்ட் யூசர் நேம் வருது. அதுக்கப்புறம் டக்குன்னு அது மாறிடுது. எதுக்கும் நம்ம இப்போ ஃபோனில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஆப்பை ட்ரை பண்ணுவோம். ஆனால் அது ரீசெட் ஆகலை அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சப்போ நம்ம கஸ்டமர் கேரில் தான் பேசுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வரலன்னா கஸ்டமர் கேரில் பேசலாம். நோ ஃபிக்ஸட் வாய்ஸ் காட்டுது. ஓகே, அந்த இது ரவுட்டர் பேர் காட்டுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி டிஸ்கனெக்ட் அதே தான் சொல்லுது. ப்ளீஸ் கனெக்ட் டு ஜியோ ஃபைபர் வைஃபை அண்ட் ட்ரை அகைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா கஸ்டமர் கேரில் தான் நம்ம பேசி ஆகணும். வாங்க பேசலாம். நேரங்கள் கழிவு நண்பர்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமர் கேருக்கு போய் காண்டாக்ட் பண்ணேன். மை ஜியோ ஆப்புக்கு போனேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா அது காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டயக்னாசிஸ் ஒரு டைம் ரன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு
உள்ளார போனால் வந்து ஆக்சுவலாக அதுவே காட்டுது நம்மளுக்கு வாய்ஸ் ரெஜிஸ்டர் வந்து நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ டிடெக்டர்னு காட்டுது. சரின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரவுட்ருக்கு ரீபூட் ஆப்ஷன், அதாவது இது அந்த ஆப் மூலயமா வந்து அந்த இதை வந்து டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. டயக்னோசிஸ் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரீபூட் ப்ராசஸ் வந்து நமக்கு சக்ஸஸ்ன்னு தான் காட்டுது. ஜியோ ஜாயின் ஆப்பில் போய் நம்ம போய் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, திரும்பி பர்மிஷன் எல்லாத்துக்கும் கிராண்ட் ஆக்சஸ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு காட்டுது. ஓகே, ஜென்ரேட் ஓடிபி. சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிபி வந்துருச்சு. ஓகே, எந்த லெவலில் ஓடிபி போட்டுடலாம். ஓகே, இப்போ நான் வந்து நம்மளோட நேம் கேட்குது, கொடுத்துடலாம் நம்ம நேமு. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அதெல்லாம் ஸ்கிப் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் நவ். ஓகே, நம்மளுக்கு வீடியோ காலிங் பேசுகிற மாதிரி ஆப்ஷன் இருக்காமல் டிவியில் அதெல்லாம் விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா ஜியோ ஜாயின் குள்ளார வந்துருச்சு. இப்போ நம்மளால் கால் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு நம்பர் இப்போ நான் டயல் பண்ணுறேன். ஓகே, நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு ரெண்டு சைடு நான் காட்டிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது அது வந்து நம்மளுக்கு ஜியோ ஜாயின் வேலை செய்யுது. அவங்க சொன்னமே ரீசெட் ஒர்க் எல்லாம் பண்ணி பார்த்தா அப்போ வேலை செய்யாதது போய் மை ஜியோ ஆப்பில் போய் ட்ரபிள் ஷூட் ரன் பண்ணோம். அதாவது கஸ்டமர் கேர் கூப்பிட்றக்கு முன்னாடி அதில் போய் ட்ரபிள் ஷூட் ரன் பண்ணதுக்கே வந்துருச்சு. ஆனால் அது ரன் பண்ணதுக்கப்புறமா வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து அது இஷ்யூன்னு தான் காட்டுது. பாருங்கள், ரீபூட்டை வந்து அங்கே காட்டுது. ஆனால் வந்து நம்மளுக்கு இப்போ ஜியோ ஜாயின் வேலை செய்யுது. அதனால் நம்மளுக்கு இது வரைக்கும் போதும். சரிங்க, நான் டைம் போய் பார்ப்போம் எப்படின்னு. ஆக்சுவலி இதை வந்து வீடியோ கால் ஃபெசிலிட்டி அப்படின்னு தெரியல. வீடியோ கால் நான் ட்ரை பண்ணதில்லை. அது வேணால் இதை பற்றி தனியாக இன்னொரு இதில் போடலாம். இப்போ ஆக்சுவலாக வீடியோ ரொம்ப நேரம் இழுத்துட்டு போயிடுச்சு. ஓகே நண்பர்களே, நீங்கள் கஸ்டமர் கேர் வரைக்கும் போகிறக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே டயக்னோசிஸ் ரன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் இஷ்யூன்னு தான் காட்டுது. ஆனால் வந்து நம்மளுக்கு ஜியோ ஜாயின் வந்து வேலை செய்யுது நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்க SRNS யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜியோ ஜாயின் பற்றி இன்னொரு வீடியோ வேணுன்னா கேளுங்க, அதையும் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.